ஜீவா செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 20,00,000 நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்றாங்க. அத பத்தி என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில பெஸ்ட் ஹோட்டல் எதுவோ அதுக்கு வந்து ரூ. 20,00,000 பேமெண்ட்டும் குடுக்குறாங்க. பத்தாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு வந்து நெறைய ஆர்டர்ஸ் குடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நெறைய பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்றத சொல்றாங்க கம்பெனி. அந்த நேரம் பார்த்து நம்ம வெண்ணிலா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி? நாங்க வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கேன். என்ட்ட ஒரு ஆலோசனை கேட்காம, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப கம்பெனி சொல்றாங்க, "இதில என்னங்க இருக்கு? நீங்க பண்ற ஒர்க்க நீங்க தனியா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வந்து வரக்கூடிய லாபத்தில ஷேர் தானே. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளோ தேவையில்லாம வந்து எங்களுடைய நிர்வாகத்தில தலையிடுறீங்க?" அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எதா இருந்தாலும் கேட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. எங்க நிர்வாகத்தில வந்து நீங்க குறை சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு பெட் வச்சுக்குருவோம் அப்படின்றாங்க. சரி என்ன பெட் அப்படிங்கும்போது, இந்த வந்து ஒர்க்க வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க எங்க ஹோட்டல விட்டு வெளில போயிறணும் அப்படின்றாங்க கம்பெனி. ஜீவா வந்து கம்பெனிய பார்த்து, "என்ன உனக்கு லூசா நீயு? இன்வெஸ்ட்மென்ட்ட போய் வெளில அனுப்பிச்சோம்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி ஹோட்டல ரன் பண்ண முடியும்? நமக்கு நெறைய அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்றாப்புல ஜீவா. "ஜீவா சும்மா இரு. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காத. அவங்க வந்து நம்ம மேல வந்து ஒரு மதிப்பில்லாம நடந்துக்கிறாங்க. அத எப்படி நம்ம வந்து கரெக்ட்டா இது பண்ண முடியும்? ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒர்க்க வந்து நாங்க நல்லபடியா பண்ணோம்னா, நமக்கு ரூ. 20,00,000 கிடைக்குது. அது மட்டும் இல்ல நெறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. கஷ்டப்பட்டு ஹோட்டல ரன் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மள, அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க கண்மணி. ஜீவா எவ்வளோ பண்ணி பார்க்குறாரு, பேசி பார்க்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரே வார்த்தை அவர் நெனச்சுக்கிட்டாரு. கண்மணிக்கு மறக்கலன்னுருச்சு அப்படின்ற மட்டும் நெனச்சுக்கிறாரு. ஸோ, அன்பு வந்து சொல்றாப்புல, "வெண்ணிலாட்ட உனக்கு அறிவே கிடையாதா? நான் எத்தன தடவ சொல்றது? என் பின்னாடி வராதன்ட்டு பாரு. இப்ப என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. தேவையில்லாம இந்த பெட்ல வந்து உள்ள நுழைஞ்சு, ஜீவாவுக்கும் கண்மணிக்கும் பிரச்சனை இழுத்து விட்டுருக்க பாரு" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. "என்ன அன்பு நீயே என் மேல கோவப்படுற? அவங்க தான் கோவப்படுறாங்கன்னா, நீயும் பண்ணலாமா? நான் உன் மேல எவ்வளோ உயிரா இருக்கேன். உன் மேல எவ்வளோ லவ்வா இருக்கேன்" அப்படின்றாங்க. "பைத்தியம் மாரி பேசாத. இன்னொருத்தன் ஹஸ்பண்ட் நான் இன்னொருத்தியோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. 2 பேரும் மாறி மாறி பேசி பார்க்குறாங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து நம்ம வெண்ணிலா அன்ப விடுற மாதிரி இல்ல. முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் நான் உள்ளயே வந்திருக்கேன். என்னைய போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. "நீ பட்டாலும் திருந்த மாட்ட. பாப்போம் என்னதான் செய்றேன்னு" அப்படின்ற மாரி நம்ம அன்பு முடிச்சுக்கிறாப்புல. திரும்ப கண்மணிட்ட வராங்க. கண்மணிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. கண்மணி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. "உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன்ல. இந்த இதில நீ ஓகே பண்ணிட்டல்ல. அப்புறம் திரும்ப திரும்ப உள்ள வந்து ஏன் என்ட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு பயம் வந்துருச்சா? நீ பட்டும் திருந்த மாட்ற. ஏற்கனவே உன்னைய ஒருத்தன் கூட்டு போய் உன்னை ஏமாத்திட்டான். உன்னை கூட்டு வந்து வச்ச ப பாவத்துக்கு என்னைய நீ வீட்ட விட்டு வெளியேத்தி விட்ட. பத்தாததுக்கு அன்புக்கும் எனக்கும் கலகத்த உண்டு பண்ணி விட்ட. இவ்வளவும் பண்ணி கூட இன்னும் வந்து எங்கள வந்து நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அது நியாயமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு "அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து கரெக்ட்டா தான் இருக்கேன். அன்பு தான் என்னை மொத ப்ரொபோஸ் பண்ணாரு. அன்பு தான் என்னை நேசிச்சாரு. அதுக்கப்புறம் தான் உன்னைய பார்த்தாரு." அப்படின்னு சொன்னவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாற மாரி தெரியலங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இதில பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஹோட்டல்ல வந்து ரன்னர்ல ஜெயிச்சுட்டாங்கன்னா, ரூ. 20,00,000 அவங்களுக்கு கிடைக்கும்.